உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நம்ம எல்லாம் உன்னதருடைய பாதுகாப்புல இருக்கிறோம். ஆமென். அவர் தான் நமக்கு அடைக்கலமா, கேடகமா, துணையா, அரணா, கோட்டையா அவர் தான் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்புல இருக்கிறனால தான் இந்த அளவு சேஃப்டியா இருக்கும், நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கு. ஆமென். இன்னைக்கு நம்ம உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கிறேன்னு சொல்லி எல்லாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி அந்த உன்னதரை பார்த்து சின்ன பிள்ளைங்க எல்லாரும் உங்க பாதுகாப்புல வாழ்றோம், எங்க அடைக்கல நீங்க தான் பாட போறோம். ஆமென். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரண் நீரே, என் கேடகமா நீரே. காக்கும் மரண் நீரே, என் கேடகமா நீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். ஆமென். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு, பாதம் கல்லில் மோதாமல். மிதிப்பேன் சிங்கத்தையே, மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான்
வைப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் எல்லாம் சொல்லுமா, உன்னதரே உங்க பாதுகாப்புல வாழ்றோம், உங்க நிழல்ல தங்கி இருக்கிறோம் சொல்லுவோமா. சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கி. பாலாக்கும் கொள்ளை நோய், பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி. ஏன்னா காக்கும் மரண அவர் இருக்கிறாரு. காக்கும் மரணீரே என் கேடகமானீரே, காக்கும் மரணீரே என் கேடகமானீரே, காக்கும் மரணீரே என் கேடகமானீரே, காக்கும் மரணீரே என் கேடகமானீரே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். நம்ம எல்லாம் உன்னதருடைய பாதுகாப்புல வாழ்றோம். ஆமென். எத்தனை பேர் உன்னதருடைய பாதுகாப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அவருடைய நிழல்ல இருக்கிறோம். அதனால எந்த நோயும் அணுகாது. ஏன்னா சுகமளிக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறனால எந்த நோயும் நம்மளை அணுகாது. பாதுகாக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறனால எந்த தீங்கும் நிகழாது. ஆமென். தீங்கு உங்களுக்கு நிகழாது, உங்க பிள்ளைங்களுக்கு நிகழாது, உங்க குடும்பத்துக்கு நிகழாது. ஏன்னா நம்மளுடைய எல்லா தீமையும் அவர் எடுத்துக்கிட்டு நன்மையை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நன்மை தான் நம்ம வாழ்க்கையில நிகழும். ஆமென். நீங்க இப்ப விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நன்மை தான் நடக்கும், நன்மை தான் நிகழும், தீங்கு நிகழாது. ரிபஷதரலதுரா ஓ ரிபலஹத்மலரு விலிகிற ஸ்லேக்கரலகதுரலரபரோம் ஓ ஷலதரலரபா. வேடனின் கண்ணி உலகத்துல இருக்கா? இருக்கு. ஆனா அது உங்களை ஒன்றும் செய்யாது. கொள்ளை நோய் உலகத்துல இருக்கா? இருக்கு. ஆனா அது உங்களை அணுகாது. ஓ ரிபலரபா ஷதிலஹத்மலரு துதிலிரபா. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுவோமா? நீங்க பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ரிதலர ஷகதரபா. அதனால எந்த நோயும் அணுகாது, எந்த பேயும் உங்களை அணுகாது. ரிகபலரதரலரபா. எல்லா சாத்தானின் சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்பரடியலரபா. எந்த நோயும் உங்களை அணுக முடியாது, எந்த பேயும் உங்களை அணுக முடியாது, எந்த சாபமும் உங்களை அணுக முடியாது. ரிகலபதுர ஷதல ரூரபலரியா கருதுரு. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஏசப்பாக்கு நேரா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும்
என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. அவரை போல வேற தெய்வம் இல்ல. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நல்லவரை போல வேற யாரும் கிடையாது. அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் ஹோலி ஸ்பிரிட் எல்லாரையும் நிறைக்கிறாரு. நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அந்த நல்லவரை கொண்டாடுவோமா? அந்த நல்லவரை எல்லாம் போற்றுங்க. உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
கடந்து வந்திருக்கு. ரிபலதோ ரிபரதல தூரே நகோ துமரி பலதனோ ஷாதெரோ ஹம்சலாக்கோதே ஹபடுரே ಹಲು ಮೇರ ಗೋದಿನ ಘರ ರೂಮೇಶದೋ ರಿಬಲ ದುನಿಗೆ ಓಮಲೋ ದಲರಿ ಹದನುಷೆ ಹಮೆದಾಲಕೋ ಹಬೋಡೋಲಿಮಾ ಓ ಬೇಡಾಶೆ ಹಮರಗದೋ ರಿಬಲ ದೋರಿ ಹದನ ಓ ಮೇರಾ ದನ ಶಾಖದೋ. எல்லாரும் நிரம்புங்க. எல்லாரும் அவர் பாஷையில பேசுங்க. ஆவியானவர் உங்களுடைய நாவுகளை நிரப்புறாரு. யாரும் அமைதியா இருக்காதீங்க. இந்த நேரத்துல ஆவியானவர் இந்த இடத்துல நிரப்புறாரு. அவருடைய அபிஷேகம் நிறைக்குது, அவருடைய மகிமை நிரம்புது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆவியானவர் எல்லாரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் எல்லாரையும் நிறைக்கிறாரு. அவர் பலத்தின் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களை நிறைக்கும் போது பலன் நிறைக்குது. இந்த வேலையில யாராவது பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? ஆவியானவருடைய பலன், அந்த பலன் அந்த அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்த போது அவர்கள் பலன் அடைந்து, இந்த வேலையில பலன் ஒரு ஸ்ட்ரென்த் வருது, உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வருது. ஆவியானவர் நிறைக்கிறாருன்னா அது சும்மா கிடையாது. ஆவியின் நிறைவுக்குள்ள போறீங்கன்னா ஸ்ட்ரென்த் பலன் நிறைக்குது. அந்த பலத்தை ரிசீவ் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை ரிசீவ் பண்ணுங்க. இந்த வேளையில ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரிபபதர ஷகதலர கிலபரு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் விடுதலையின் ஆவியானவர். ஆவியானவர் உங்களை நிறைக்கிறாருன்னா இந்த இடத்துல டெலிவரன்ஸ் நடக்குது. ரிகபபதன் ஷல்ல ஹத்மலருரு. எந்த கட்டுகளா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை, விடுதலை. ஏன்னா ஆவியானவர் வந்தா விடுதலை. ஓ ரிபபதன ஷகெலிகி ரிபனு குருலா ஓ பிளதன ஸ்லிபத ஹத்மதுலுரு. ஹalleluya ரிக லஷரபா. அவர் ஜெயத்தின் ஆவியானவர். சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் இருக்கு. ஆவியானவர் உங்களை நிறைக்கிறாருன்னா ஒரு வெற்றி, ஜெயம் உங்களை நிறைக்குது. சும்மா இல்ல, உங்களை ஆவியானவர் நிறைக்கும் போது சுகம் நிறைக்குது, பலன் நிறைக்குது, விடுதலை உங்களை நிறைக்குது. ரிபபதுனா ஷகரலதியதுருரு ஓ ரப ரகதல ரபதியல ரபரு ஷகதரலபா. ஜீவன்னால உங்களை நிறைக்கிறாரு, சமாதானத்தினால உங்களை நிறைக்கிறாரு. ஆவியானவர் இங்க இருக்க ஒருத்தரையும் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. விடுதலை உண்டாகுது, விடுதலை உண்டாகுது. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுது. ரிபலதர ஷகரரபா. ஜீவன், ஜீவன் லைஃப் எல்லாரையும் ஃபில் பண்ணுது. ஒரு சமாதானம் எல்லாரையும் நிறைக்குது. அவர் நிரப்புகிற ஆவியானவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ரிபபலதுர ஷகதலரு ஓரலரபா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை, ஆண்டுடைய பிரசன்னத்தை நல்லா அனுபவித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஆண்டவர் பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோட பேச ஆசையாக இருக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டிருப்பாங்க. சிறைச்சாலையில் இருப்பார். சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்காக 5வது வசனம் சொல்லுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இங்க பாருங்க, இந்த விஷயம் நடந்தது என்ன தெரியுமா? ஒருத்தவங்க பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கூட்டம். இந்த பேதுருவை எப்படியாச்சும் வெளியே வரணும்னு. இங்க பாருங்க, இந்த அற்புதம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் 13வது வசனம், பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இங்கே பாருங்க, இங்கே தான் வரப்போகிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற காரியம் என்ன தெரியுமா இருக்கு? எப்படி தெரியுமா இருக்கும்?
கை கால் புரியாம நீங்க குதிக்கிற மாதிரி, என்ன செய்யறதுனே தெரியாம நீங்க திகைக்கிற மாதிரி இருக்க போது அந்த விஷயம். இந்த அம்மா இந்த டீம்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? பேதுரு வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க பாருங்க, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பேதுருவே வாசப்படியில் நிக்கிறாரு. இப்ப ஹல்லேலூயா. நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு இந்த வேளையில உங்க வீட்டு வாசப்படிக்க உங்க கதவை தட்ட போகுது. ஹல்லேலூயா. நீங்க என்னவா செய்ய போறீங்க? கை கால உங்களுக்கு புரியாது. இங்க பாருங்க, இந்த அம்மாக்கு என்னன்னா, போய் கேக்குறா பேதுருவோட குரல் என்ன செய்யணும், உடனே கதவை தானே திறக்கணும். அந்த அம்மாக்கு என்ன செய்யறது தெரியல, கிட்டு கிட்டு கிட்டுன்னு உள்ள ஓடுறாங்க. ஓடுற அம்மா கதவை திறந்துட்டாவது ஓடி இருக்கலாம்ல, இவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னா அப்படி ஒரு ஆச்சரியம். என்னது இது? எனக்கு நடந்துருச்சா? இது எனக்கு கிடைச்சிருச்சா? என்னப்பா இது? நாங்க இப்பதான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கதவுக்கு வெளியே நிக்குது அந்த ஆசீர்வாதம். இந்த மாதிரி நீங்க குதிக்க போறீங்க, இந்த மாதிரி நீங்க சந்தோஷம். என்ன செய்யறதுனே புரியாத மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த அம்மா கதவை கூட திறக்கலங்க. கதவை திறந்தா சாதாரண இருப்பது. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, கதவை திறக்காம உள்ள ஓடுது. அங்க பாருங்க, உள்ள போய் சொல்லுது பாருங்க, அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறக்கலையா. கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் பாத்தீங்களா, நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பார்த்தீங்களா அவங்க விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? எப்பா நீ பிதற்றுற. இங்க பாருங்க, இவங்க விசுவாச ஜெபம் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு குறைவான விசுவாச ஜெபமே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தனா, இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்யும். ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க, ஆனா அது வாசல்ல நிக்குதுன்னா நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? நீ பிதற்றுகிறாங்க. இன்னொரு நம்ம சொல்றாங்க, ஒருவேளை ஏஞ்சலா இருக்கலாம். எப்பா ஏஞ்சல் கூட வந்துடலாம், ஆனா நீ வேண்டது உனக்கு கிடைக்காது நீ நினைக்கிற பாரு. அந்த அம்மாவோட நினைவு பாருங்க, ஒருவேளை ஏஞ்சலா இருக்கலாமா? ஏமா அந்த கூட்டத்தை பாருங்க, ஏஞ்சல் கூட வந்துடலாமா, ஆனா அவங்க ஊக்கத்தோட ஜெபம் பண்றது பாருங்க, அதுக்கு மேல நம்பிக்கை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு விசுவாசம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கா. நான் ஓப்பனா ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைவா இருக்கு. ஆண்டவர் சொல்லுவாரு பரவாயில்லப்பான்னுவாரு. இங்க பாருங்க, உங்க விசுவாசம் குறைவா இருந்தாலும், உங்க ஜெபத்துல இருக்கிற உங்க நம்பிக்கை குறைவா இருந்தாலும் பரவாயில்லங்க. நீங்க ஜெபம் பண்றீங்களா, ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்களே, அது உங்க வாசப்படியில நிக்க போகுது. ஹல்லேலூயா. இவங்க பாத்தீங்களா ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. எப்ப நிக்குது, நீ ஜெபம் பண்ணது உன் வீட்டு வாசப்படியில நிக்குதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை நம்ப முடியல. பிதற்றுகிறாய் என்றார்கள். இன்னொரு பக்கம் தேவ தூதர்கள் கூட வந்திருக்கலாம், ஆனா பேதுரு வந்திருப்பாரா? நீங்க சொல்றீங்களே பிரதர் என் வாழ்க்கையில இது நடந்துருமா, தேவ தூதம் கூட நின்றுலாம்ல இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில இது கிடைச்சிருமா அப்படின்றீங்களே, அது இந்த வாரம் உங்க வீட்டு வாசப்படியில நிற்கும். அது உங்க கதவை தட்டும். நீங்க செய்யறதே என்னன்னு புரியாம, கை கால் புரியாம சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கை கால் புரியாம குதிக்கிறான்பா, அவனுக்கு திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான். அவன் பாருங்க கை காலுக்கு புரியாம குதிக்கிறான், கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது தெரியல. இந்த கைக்கு இந்த ஆச்சரியத்துல இந்த கை என்ன பண்றது, கதவை தானே திறக்கணும் உள்ள, அப்படி அந்த காலு ஓடுது, கதவு பக்கம் ஓடாம அந்த பக்கம் ஓடுது, என்ன செய்யறது தெரியல. இப்படி ஒரு எதனால தெரியுமா? சந்தோஷத்தினாலாம். அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு வரப்போகுது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்கன்னே உங்களுக்கே தெரியாத மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. அப்புறம் பாருங்க, பேதுரு பின்னும் தட்டி கொண்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, இவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரியா, வெளியே நின்று கதை டங்கு டங்கு இங்கே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரிதான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க கேட்ட ஜெபம் பதிலு உங்க வாழ்க்கைய ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கு. உங்க கதவை போய் திறந்துருங்க. எங்க தட்டுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்க தட்டுது ஆண்டவர் வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன்னா எல்லாத்துக்கும் தான். உங்க ஜெபத்துக்கான பதில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். இங்க பாருங்க,
அவர்கள் பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இங்க பாருங்க, உங்களுக்கு வரப்போற ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. என்னடா கேட்டது உடனே கிடைச்சிருச்சு அப்படி இருக்கும். ஒரு சந்தோஷத்துல கை கால் புரியாம குதிப்பீங்க. அந்த முடவன் நம்ம பார்த்தோம் நேற்று ப்ரொஃபட்டிக் ஈவினிங்ல. அந்த முடவனுக்கு கை காலு அவன் நடந்த உடனே பாருங்க, அவன் குதித்தான், நடந்தான், துள்ளி குதிக்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி துள்ளி குதிக்கிறான் பாருங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், என் வாழ்க்கையில நான் ஒரு அடி எடுத்து வைப்பேன்னு நினைச்சு கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். உடனே ஓடுறான், சுத்தி அங்கேயும் ஓடி பார்க்கறான், நடந்து பார்க்கறான், குதிச்சு பார்க்கறான், ரொம்ப சந்தோஷமாகறான். துள்ளி குதிக்கிற மாதிரி அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. நீங்க துள்ளி குதிப்பீங்க, கை கால் புரியாம ஓடுவீங்க, வீட்டுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்யற அற்புதம், அதிசயம் அப்படி இருக்கும். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். இங்க பாருங்க, அடுத்தது, அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்க. நான் ஒன்று பார்த்தேங்க, இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜெபத்தோட விசுவாசம் கூட எந்த அளவுன்னு தெரியல, ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான பதில் வரும்போது கூட அவங்களால நம்ப முடியாத அளவுல இருக்கு. நான் தான் ஒன்று பார்த்தேன், நம்மளால முயன்றதை செய்வோம் ஆண்டவருக்கு. பிரதர், என் விசுவாசம் குறைவா இருக்கு பிரதர், என்னுடைய பிரேயர் குறைவா இருக்கு பிரதர், இதெல்லாம் எப்படி பிரதர்? அப்படிலாம் இல்லை. உங்களால மார்த்தா மரியாதை சொன்னாரு பாத்தீங்களா, அவளால் இயன்றதை செய்தால். உங்களால என்ன முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க, அவரால் என்ன முடியுமோ அதை அவரு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில அவரால் என்ன செய்யும், அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனா நான் இப்படிதானே பிரதர் இருக்கிறேன், ஏன் இது இந்த அளவு தானே இருக்குது என் விசுவாசம், அது அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு கூற முடியுமோ உங்க முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நேசிங்க, விசுவாசிங்க. அதுக்கெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்காதீங்க. ஐயோ அவங்க நல்லா விசுவாசிக்கிறாங்க, ஐயோ அவங்க நல்லா ப்ரேயர் பண்றாங்க, இல்ல அவங்க நல்லா ஆண்டோட அதெல்லாம் வேணாம். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அந்த வேலை விதவை அவ கையில இருந்து கொஞ்சத்தை தான் பார்த்தான், ஒருத்தவன் அதிகமா அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல, இவ்வளவுதான் பார்த்தாரு. அவளால் இயன்றதை செஞ்சா, நம்மளால முடிஞ்சதை செய்வோம், அதுக்கு மேல அவர் பார்த்துக்குவாரு. உங்களுக்கு துள்ளி குதிக்கிற மாதிரி, கை கால் புரியாம ஓடுற மாதிரி உங்க வாழ்க்கையில அற்புதங்கள், சந்தோஷம் வருது. உங்க ஜெபம் கேட்கப்படுது. கடைசியா ஒன்று சொல்றேன், இந்த பேதுருவை காப்பாத்தி ஆண்டவர் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம், வேற இடத்துக்கு போக வச்சிருக்கலாம். ஆனா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்குது ஒரு கூட்டம் பேதுரு, அந்த கூட்டத்துக்கிட்ட போய் உன்னை காட்டிட்டு போன. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, நீ விடுதலை ஆகணும்னு. அந்த ஜனத்தை, அந்த விசுவாசத்தை ஆனர் பண்ற கடவுள் நம்ம கடவுள். அவர் அப்படியே போக வச்சிருக்கலாம் அந்த இடத்துக்கு. ஆனா போ, கதவை தட்டு, உனக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, அந்த கூட்டத்துக்கு உன்னை காட்டிட்டு அதை ஹானர் பண்ற கடவுள் நம்ம கடவுள். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவு இருக்கோ அதையும் கடவுள் ஹானர் பண்ணுகிறார், அதை அவர் மதிக்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருப்போம், ஆண்டவர் நம்ம அதிகத்துக்கு அதிபதியாக்குகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களை துள்ளி குதிக்க வைப்பார். இந்த வாரம் எனக்கு அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த முடவனும் துள்ளி குதித்தான், இந்த ரோதை அவளும் துள்ளி குதித்தாள், நாமும் இந்த வாரம் துள்ளி குதிப்போம். ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நன்றி. அனுதினமும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் கொண்ட ஜனம் இந்த பூமியில வேற எங்க இருக்கு? கடவுளை இவ்வளவு சமீபமா, ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம் ஆண்டவரே. உங்ககிட்ட நாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கோம், ரொம்ப சமீபமா இருக்கிறோம், ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒன்னா கலந்து இருக்கிறோம். எஸ்,
இந்த பாக்கியம் ஆண்டவரே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யாருமே கொடுக்காத பாக்கியம், யாருமே கொடுக்காத பாக்கியம். ஆண்டவரே இன்னைக்கு மனிதர்கள் என்ன உதவி செஞ்சாலும் ஆனா அந்த மனுஷனை தள்ளி தான் வைக்கிறாங்க. எவ்வளோ நல்லவனா இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய டேலண்ட் பர்சனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து ஜாதியோ மதமோ இல்லை பணமோ இல்லை அவங்களுடைய அழகோ கையில் இருக்கிற எந்த காரியமோ அந்த உலகம் ஏதோ ஒரு ரீசனால எல்லாரையும் தள்ளி தான் வச்சு பார்க்குது. ஆனால் நீங்கள் எதையுமே பார்க்கல. எங்களை அப்பா உங்கள் தோளில் சுமந்தீங்க ஆண்டவரே, கையில் தூக்கி சுமந்தீங்க எங்களை, உங்களை கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. அது மாத்திரம் இல்லை, உன்னை தொடுறவன் என் கண்ணின் மணியை தொடுறான்னு எங்களை கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை கர்த்தரை எவ்வளவு சமீபமாய் கொண்ட ஜனம். எஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம். அனுதினமும் எங்களோடு நீர் பேசி கொண்டு இருக்கிறீர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. நீ நடக்க வேண்டிய பாதைய நான் காட்டுறேன் உனக்கு, எப்படி நடந்து போகணும், எதுல நீ அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும், நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன்னு நீங்க சொல்றது. அந்த காலை வேளையில நீங்க சொல்றீங்க, எல்லாருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, உன்மேல் என் கண்ணை வைத்துட்டேன், என் கண்ணையே உன் மேல வச்சுட்டேன், என் கண்ணே உன் மேல ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவரே, என்னதான் பார்க்குறீங்களா? ஆமா, ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற எதையும் பார்க்கலையா ஆண்டவரே? இல்லை, நான் எதையுமே பார்க்கல, ஒன்னதான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 24 hours நான் ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கேன். உன் மேல கண்ணை வச்சுட்டேன், உன் மேல கண்ணை வச்சுட்டேன், உன் மேல பாசம் வச்சுட்டேன், உன் மேல அன்பை வச்சுட்டேன். என் உயிரே நீதான், என் உயிரை இந்த உலகத்துல எவ்வளவு நேசிக்கிறவங்க கூட ஒரு கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அன்பு பாசம்லாம் ஒரு லெவல் டைம் ஆச்சுன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல கண்ணை வச்சுட்டேன், உன்னை என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. வச்ச கண்ணை, நான் வச்ச கண்ணை யாராலையும் திசை திருப்ப முடியாது, எதுவும் என்ன திசை திருப்ப முடியாது. நான் உன் மேல கண்ணை வச்சுட்டேன். ஏன்னா உனக்கு நான் ஆலோசனை சொல்ல போறேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்ல போறேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்ட போறேன். அந்த பாதையில நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு பின்னாடி இருப்பேன், உனக்கு வலது பக்கத்துல இருப்பேன், உனக்கு இடது பக்கத்துல இருப்பேன். உன் கீழையும் நான் தான் இருப்பேன், உன் மேலையும் நான் தான் இருப்பேன், உனக்குள்ளையும் நான் தான் இருப்பேன். எஸ், என்னையே உனக்குள்ள வச்சுட்டேன். எஸ் எஸ் ஆண்டவரே, வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க ஆலோசனை கொடுக்க போறீங்க, நீங்க வழியை காட்ட போறீங்க, நீங்க தான் வழி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்கா ஆண்டவரே நீங்க ஒரு பாதையை வச்சிருக்கிறீங்க. எஸ், நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் நேம், ஆமென் ஆமென். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.